திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் தரைத்தளத்திலேயே பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வார்டு இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவரிடம் தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தாவேக சார்பில் அக்கட்சியில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. அதனை கருத்தில் கொண்டு தொகுதிகளில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் 3வது தளத்தில் இயங்கி வரும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தை தரைத்தளத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தலைமை மருத்துவர் செந்தில்குமாரிடம் மனு அளித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் பிரசவ மையத்திற்கு அருகிலேயே குழந்தைகள் மையம் செயல்பட கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் புதிய வளாகம் திறக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆகி இருக்கிறது. இதில் 3வது மாடியில் பிரசவ பகுதி, அதாவது லேபர் வார்டு செயல்பட்டு வருது. அது பக்கத்திலேயே பச்சிளம் குழந்தைகளுக்கான பிரிவு அங்கதான் இருக்கணும், பக்கத்துல தான் இருக்கணும். NICUன்னு சொல்லப்படுற பிரிவு. அப்பதான் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவையான அரவணைப்பும் பாலூட்டும் வசதியும் ஏற்படுத்தி தர முடியும். ஆனா பாத்தீங்கன்னா தரைத்தளத்துல மற்றொரு பில்டிங்ல இருக்கு. அதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, தாய்மார்கள் பிரசவித்த உடனே தாய்மார்கள் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, இல்ல சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, கீழே வந்து அவங்க நடந்து போய் மற்றொரு வளாகத்துக்கு போய் அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அங்க பக்கத்துல படுக்கிறதுக்கு வசதியும் இல்லை, கீழே தரையில படுக்க சொல்றாங்க. நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, இந்த புதிய வளாகத்துல லேபர் வார்டு பக்கத்திலேயே NICUக்கான வசதி பிளான் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் செயல்படுத்தப்படலை. அதனால உடனடியா அதை செயல்படுத்தி தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சிருக்கோம்.